ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து வந்து இசட் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸ் வந்து அப்படியே இந்த இதுக்கு பெர்பெண்டிகுலராக வரும், இந்த டைரக்ஷனில் வரும். இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக, அதாவது இதோட இதை கம்பேர் பண்ணி இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து நம்ம சாதாரணமாகவே சொல்லிடலாமே, மீட்டர் அந்த டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ இங்கேருந்து 10 மீட்டரில் இருக்காங்க, இங்கேருந்து ஒரு 20 மீட்டரில் இருக்காங்க, இங்கேருந்து மேலே ஒரு 10 மீட்டரில் இருக்காங்க, பின்னாடி ஒரு 10 மீட்டரில் இருக்காங்கன்னு சொல்லாமே அப்படின்னு கேட்கலாம். அதில் வந்து எக்ஸாக்டாக கூட சொல்ல முடியாமல் ஒரு சில நேரம் ஆகும். அதை வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி யூஸ் ஆகிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மீட்டரில் இதிலே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாதாரண கிராஃப் வரைஞ்சிருப்போம் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு. இப்போ வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்குது, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வந்து அதில் ஸ்ட்ரைட் லைன் வரும். இப்போ இங்கே இதான் கிராஃபு, இதில் வந்து கீழே டெம்பரேச்சர், இங்கே ப்ரெஷர் ப்ளாட் பண்ணுறோம். அதில் வந்து கீழே டெம்பரேச்சரில் வந்து 1 டெம்பரேச்சர்னு வச்சுக்குவோம், ப்ரெஷர் வந்து 1 பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே டெம்பரேச்சர் 1 ஆகும்போது ப்ரெஷரும் 1 ஆகுது. இப்போ அதோட லொக்கேஷன் வந்து எங்கன்னா அந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட். இப்போ 1லேருந்து இப்படி ஒரு கோடு போடுறோம், அதே மாதிரி ப்ரெஷரோட 1லேருந்து கோடு போடும்போது 2 மீட் ஆகிற பாயிண்ட் தான் அதோட லொக்கேஷன். இந்த மாதிரி ப்ரெஷர், மாஸ், இந்த மாதிரி எல்லாத்தோட இதையும் லொக்கேட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி நம்ம இப்போ நான் இருக்கேன்னா, நான் வந்து இப்போ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஆரிஜினில் இருக்கேன், அதாவது இப்போ 3 ஆக்சிஸும் மீட் ஆகிற இடத்துல இருக்கேன். நான் இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் அந்த டைரக்ஷனில் வந்து டிஸ்டன்ஸில் ஒரு ஆளை பார்க்குறேன், அதே நேரத்தில் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இன்னொரு ஆள் இருக்கார், அவரை அடுத்து பார்க்குறேன், அடுத்து இசட் ஆக்சிஸில் இருக்கார். 3 பேரோட எக்ஸாக்ட் பொசிஷனை கண்டுபிடிக்கிறேன். அது வந்து அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். மீட்டர் 1 மீட்டர் 2 மீட்டர்னு எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது, இல்லைனா வேறு ஏதோ ஒரு இப்போ கெமிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னா, கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம், ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு வந்து இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர் ஃபுல்லாக எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது, சாலிட், லிக்விட், கேஸ், இது 3ஓட ட்ரிபிள் பாயிண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் ஆகுது. ட்ரிபிள் பாயிண்ட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டரை வந்து சாலிடாகவும் மாற்ற முடியும், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணோன்னா சாலிட் ஆயிரும், ஐஸ் க்யூப் ஆயிரும், அது வந்து சாலிடு. லிக்விடாக தான் இருக்குது வாட்டர். அடுத்து வந்து கேஸாக மாற்றினா ஹீட் பண்ணால் வேப்பர் ஆகும். 3 வந்து ஒரே சமயத்தில் நடக்கும். ஆனால் அதை யோசித்து பார்த்தா சாத்தியம் கிடையாது. ஆனால் வந்து இது நடக்கும், அது வந்து ஒரே பாயிண்டில் நடக்கும். அதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸாக்டாக டினோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கிராஃபில் டெம்பரேச்சர், ப்ரெஷர் பிளாட் பண்ணுறாங்க. பிளாட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிளாட் பண்ணுறாங்க ஒரே ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில். ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் வந்து பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். பாசிட்டிவ் சைடில் பண்ணுறாங்க. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே வருது. அதனால் சாலிட், லிக்விட், கேஸில் 3 சேஞ்ச் ஆகும்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் 3மே சேஞ்ச் ஆகும். ஃப்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் லோ ஆகும்போது சாலிட் ஆகும், டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை ஆகும்போது வாட்டர் ஆகும், இன்னும் ஹை ஆகும்போது வேப்பராகவும் மாறுது. 3 ஃபார்ம்லேயும் மாறுது. அதை வந்து 3 டிஃப்ரெண்ட் வேவில் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அந்த இடத்துல தான் 3மாவே அந்த வாட்டர் வந்து இருக்கும், சாலிடாகவும் லிக்விடாகவும் கேஸாகவுமே இருக்கும். அதுதான் ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் ஆகுது. இப்போ ரியல் லைஃப்பில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா, இப்போ வந்து நம்ம எர்த்தில் இருக்கோம். எர்த்தில் வந்து இப்போ மேப் எடுத்துக்கிட்டோன்னா, மேப்பில் வந்து நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, ஈக்குவேட்டர் லைன்னு சொல்லுவாங்க, கிரீன்விச் மெரிடியன் லைன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் அதை வந்து 0 டிகிரி எடுத்துவாங்க. அதை வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து இந்த லாங்கிடியூட், இந்த லாட்டிடியூடில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டெம்பரேச்சர், ப்ரெஷருக்கு பதில் லாங்கிடியூட், லாட்டிடியூட்னு போட்டு இந்த இடத்துல இது இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக லொக்கேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி டைமை வந்து டினோட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம டைம் ஜோனில் கூட பார்த்துருப்போம் ஃபோனில்.
எந்த இடத்துல எந்த டைம்னு பார்க்கும்போது அதில் மேலே ஒரு டிஸ்பிளேயில் வந்து உலகம் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஒரு இது வரும், ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரும். அது நம்ம எந்த இடத்துல டச் பண்ணுறோமோ அந்த இடத்தோட டயத்தை காட்டும். அதை வந்து டயத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி டைம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தாச்சு. அப்படியே ஸ்பேஸ்க்கு போனோம்னா அங்கே வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து மாறும். எர்த்துக்கு சன்னுக்கு இந்த மாதிரி இருக்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து மாறும். நம்ம இப்போ எர்த்தில் இருக்கிறதுக்கும் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து டிஃபர் ஆகும், ஸ்லைட்டாக தான் டிஃபரெண்ட் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து நம்ம எர்த்தில் வந்து மீட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அது இது ஸ்பேஸ்னால் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணும்போது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. அடுத்து வந்து நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு. அந்த ஸ்டோரி வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பற்றி தான். எப்படின்னா இப்போ வந்து ஒரு 6 கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க. அந்த 6 பேரையுமே கூட்டிகிட்டு போய் ஒரு 6 யானை கொடுக்குறாங்க. 6 பேருமே யானை கொடுத்து இது என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு ஆள் வந்து மூக்கு, அதாவது வந்து தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு பாம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவர் வந்து காலை தொட்டு பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு மரத்தோட ட்ரங்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவர் வந்து அதோட உடம்பை தொட்டு பார்த்துட்டு ஒரு கரடு முரடான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவர் வந்து வாழை தொட்டு பார்த்துட்டு இது வந்து ஒரு கயிறு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து இன்னொருத்தவர் வந்து அதோட காதை தொட்டு பார்த்துட்டு இது பெரிய ஃபேன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து கடைசியாக வந்தவர் வந்து அதை தொட்டு பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டார். 5 பேர் வந்து மிச்சம் இருக்க 5 பேர் வந்து அவங்கள வந்து இந்த இதை பார்க்க சொன்னவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் தொட்டு பார்த்தேன், இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6வது ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து மொத்தமாக தொட்டு பார்க்குறாரு. இங்கே இது மட்டும் தான் இருக்கான்னு அப்படியே மொத்தமாக தொட்டு பார்க்க வந்து இது வந்து ஒரு யானைன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே அவர் யோசிக்கிறாரு, இது யானை ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி எல்லோரும் காமெடி பண்ணுறாங்க, பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கும். அதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாரு, அவரை பார்க்குறேன். அது நான் இங்கேருந்து பார்க்குறேன். அது இது அங்கேருந்து ஒருத்தவர் பார்ப்பார். அவர் பார்க்குறது வந்து வேறு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கதையில் சொல்ல வராங்க. இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது. என்னென்னா பிரிட்டிஷ் யூனிட்ஸும் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னாலையும். பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பேஸ்டன் சிஸ்டம்ன்றதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு சிஸ்டம் யூஸ் பண்ணுறனால ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மீட்டர் அந்த மாதிரி தான். எல்லா இடத்துலையும் இந்த மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் காமனாக. அதாவது வந்து பயாலஜியில் வந்து பயாலஜிக்கல் நேம்னு சொல்லுவாங்க. காமனாக ஒரு விலங்குக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஒரு நேம் வச்சுருவாங்க. அது வந்து எந்த சயின்டிஸ்ட்டை போய் கேட்டாலும் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக மீட்டர் தான் அது அப்படின்னு செட் பண்ணிடுறாங்க. இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை வருது, அப்புறம் சரி பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இதோட ரிலேட்டிவிட்டி, இதில் வந்து ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ நான் சொன்ன கதை தான் அந்த ரிலேட்டிவிட்டி. இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு கதையும் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஒத்துப்போகுது. அதுதான் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நான் 1 மணி நேரம் ஒரு வேலையை பார்த்தேன், ஆனால் 1 நிமிஷத்தில் அதை முடித்த மாதிரி தரும். அது இது 1 நிமிஷம் ஒரு வேலை பார்த்துருப்பேன், ஆனால் 1 மணி நேரம் பண்ண மாதிரி தெரியும். அது வந்து அதான் கோணம். இப்போ எனக்கு பிடிக்காமல் செய்கிறேன், அதனால் அது வந்து 1 மணி நேரம் ஆன மாதிரி இருக்குது. 1 நிமிஷமும் எனக்கு பிடிச்சி செஞ்சனால 1 மணி நேரமும் 1 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. இதுதான் ஒன்றோட ஒன்று வந்து ரிலேட்டடாக இருக்குது. இங்கே இப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. பை பாய்.